Hello, welcome to Mickey Techie. Learn as engineer, teach as champion. First of all, I would like to thank my family for their continuous support and encouragement of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank my mentor, Professor R. Surendran from Government College of Technology, Coimbatore, igniting me a spark of creating these kinds of technical videos in public domain. And I would like to thank Almighty my God for my good health and broad mind. And I would like to thank my friends, followers, my dear students and subscribers for their continuous support and encouragement. Today's topic of interest is scheduling. Okay, what is meant by a scheduling? Scheduling is allocating the resources in order to finish the specified task in time. This is the purpose of scheduling. For an example, we always do scheduling on the exam times, how to study, and how to prepare for an exam. So that is the thing of scheduling. That is the raw scheduling. ஷெட்யூலிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்டிமம் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிட்டு நம்மளோட டாஸ்க்கை கொடுத்துருக்கிற டாஸ்க்கை கிவன் ஸ்பெசிஃபைட் டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூலிங். ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து ஒரு டைம் டேபிள் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷெட்யூலிங். நம்மளோட ஸ்கூல்ஸில் காலேஜஸில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வி யூஸ் டு டூ அ டைம் டேபிள். ஸோ டைம் டேபிள் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஷெட்யூலிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஷெட்யூல் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்டில் ஒரு கேன் சார்ட் வந்து ஒன்று ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா, இந்த மாதிரி. ஸோ ஒரு கேன் சார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எப்பப்போ பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஷெட்யூல் போடுறோம் இல்லைங்களா. ஸோ இனிஷியேட் தி ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வீக்ஸ் அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் நம்ம கொடுக்குறது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய டோட்டல் ஷெட்யூல். ஸோ டோட்டல் ஷெட்யூல் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 வீக்ஸ், ஓகேங்களா. 15 வீக்ஸில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சீக்வன்ஸ் பண்ணி நான் பண்ணணும். ஸோ பண்ணால் இந்த 15th வீக்கில் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகும் அப்படின்றத வந்து போடுறதுக்கு பேர் தான் வந்து ஷெட்யூலிங் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ இந்த ஷெட்யூலிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைமில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதை டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் வி ஹாவ் டு ஃபோர்காஸ்ட், ஓகேங்களா. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்போசல் அண்ட் அப்ரூவல் வந்து நான் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த ப்ரொப்போசல் அண்ட் அப்ரூவல் வந்து ஷார்ட்டர் பீரியடில் கம்ப்ளீட் ஆகலாம், இல்லை அப்படின்னா லாங்கர் பீரியட் வந்து போகலாம். சப்போஸ் லாங்கர் பீரியட் போச்சு அப்படின்னா எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுல எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும். ஸோ எக்யூப்மெண்ட் வாங்குறதுல வந்து பர்ச்சேஸில் வந்து நம்ம எப்படி ஷார்டன் பண்ணுறது, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற டெட்லைன் வந்து 15 வீக்ஸ் ஆர் 10 வீக்ஸ் தான், ஓகேங்களா. 10 or 15 வீக்ஸில் நான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. வேறு என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ப்ரொசீஜர் ரிட்டன், ட்ரைனிங், சேஞ்ச் ஓவர், இதெல்லாம் வந்து ஏதாவது க்ராஷ் பண்ண முடியுமா, ஒரே ஈவெண்ட்டாக வந்து பண்ண முடியுமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் போகாமல் ஒன்றா பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ரிட்டன் ப்ரொசீஜரை வந்து ஏதாவது கொஞ்சம் முன்னாடி பண்ண முடியுமா அப்படின்றத வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும். சப்போஸ் வந்து டேட் இழுத்துருச்சு அப்படின்னா அந்த ஃபோர்காஸ்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் ஆர்டர் டு மேக் த டிட்டர்மைன்டு பிளான் ஃபார் தி அவுட்புட், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெட்யூலிங் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஷெட்யூலிங்க்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் மேக்கிங் எ டைம் டேபிள், ஓகேங்களா. ஃபார் மேக்கிங் எ டைம் டேபிள் இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷெட்யூலிங், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு I go with the scheduling. Scheduling is used to schedule resources in time to finish the task.
ஸோ இன் டைமில் நம்ம ஒரு டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா we need scheduling. For anything we need scheduling. For effective completion of any project or any process we need scheduling. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து forecasted demand plays the key role to determine the plan for the output. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நம்ம வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து பார்த்தோம். ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது வந்து ப்ரிடிக்டிங் த ஃப்யூச்சர் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி ஃப்யூச்சர் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வி ஹாவ் டு ஷெட்யூல். ஒரு ப்ரொடக்ஷன் ஓஇஎம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஹாவ் அ ஷெட்யூல். ஸோ இந்த டைமில் வந்து ஸோ இன்றைக்கி டேட் வந்து இட் இஸ் 19th February 2021. இதே வந்து 19th November 2021 வந்து ஐம் கோயிங் டு ப்ரொடியூஸ் அன் எலக்ட்ரிக் கார் அப்படின்னா ஸோ அதுக்காக நான் வந்து ஷெட்யூல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்காஸ்டட் டிமாண்ட். ஸோ நவம்பர் 2021 வந்து கண்டிப்பாக எல்லா பக்கமே வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் கார் வந்து அந்த டைமில் லான்ச் பண்ணோம் அப்படின்னா we can get more profit அப்படின்றதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னிலேருந்து வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் டு மேக் அ ஷெட்யூல். ஸோ February 19th நான் இப்படி இருக்கேன், March 19th நான் என்ன பண்ணுவேன், April 19th நான் என்ன பண்ணுவேன், மேல என்ன பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ஹாவ் டு மேக் தி ஃப்ளோ, ஜாப் ஃப்ளோ வந்து நான் பார்க்கணும். ஓகேங்களா? அந்த ஃபோர்காஸ்டட் அவுட்புட்டுக்காக, அந்த ஃபோர்காஸ்டட் டிமாண்டுக்காக நான் வந்து வேலை செய்யணும். ஷெட்யூல் போட்டு நான் வந்து வேலை செய்யணும். ஸோ அதுதான் வந்து மீனிங் ஆஃப் ஷெட்யூலிங். ஸோ இங்கே வந்து ஷெட்யூலிங்கில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அசோசியேட்டட் வித் என் ஜாப் அண்ட் ஒன் மிஷின். நிறைய ஜாப்ஸ் ஒரு மிஷினில் வந்து ஷெட்யூல் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படியெல்லாம் வந்து ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேராமீட்டர் வந்து ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரம் சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்டில் த ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜாப் ஃப்ளோ டைம். ஸோ ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து டைம் ஃப்ரம் சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்டில் த ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். அதுதான் வந்து ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்றது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே வந்து நான் வரேன். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ Februaryலேருந்து November வரைக்கும் நான் பிளான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து இன்னிலேருந்து இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருக்கிற டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரம் வென் ப்ராசஸிங் பிகின்ஸ் டு ஃபஸ்ட்டு ஜாப் இன் தி செட் அன்டில் த லாஸ்ட் ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நான் வந்து இதே எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு 1000 பீஸ் வந்து போடணும்னு நினைக்கிறேன், 1000 குவான்டிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஜாப் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து 1000 ஜாப் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருக்கிற டைம் தான் வந்து மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது. ஓகேங்களா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா n is equal to summation of flow time for all jobs divided by make span time. ஸோ அதுதான் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து டார்டினஸ் அப்படின்னா டார்டினஸ் அப்படின்றது வந்து லேட்னஸ்னு அர்த்தம். டார்டினஸ் அப்படின்னா லேட்னஸ், தி அமௌண்ட் ஆஃப் டைம் ஆஃப்டர் a due date that the job is completed. இப்போ நான் வந்து November 19th வந்து நான் கார் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்னால் வந்து November 19th வந்து ரிலீஸ் பண்ண முடியல டியூ டு வேரியஸ் ரீசன். ஸோ எனக்கு வந்து November 21 இல்லை வந்து November 30 நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ தட் 11 days இஸ் தி tardiness. ஸோ 11 days இஸ் தி லேட்னஸ். ஸோ இஃப் த ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர் த டியூ டேட் அப்படின்னா டார்டினஸ் வந்து 0 ஆயிடும். இப்போ நான் வந்து 19th November ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1st November வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து டார்டினஸே வந்து இருக்காது. தெர் இஸ் நோ லேட்னஸ். ஓகேங்களா? இயர்லியராக வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். இயர்லியராக ரிலீஸ் பண்ணும்போது லேட்னஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் அசோசியேட்டட் வித் இந்த ஷெட்யூலிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்சிங் ரூல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்வன்சிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த சீக்வன்சிங் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 டைப்ஸில் வந்து நம்ம பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படிங்கிறது வந்து சீக்வன்சிங் இன் விச் ஜாப் என்டையர்ஸ் ஃபஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணி அனுப்பிச்சுடுறது, செகண்ட் சர்வ் வர்றது செகண்ட் தான் சர்வ் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி போடுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடி, ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 ஜாப் வருது, அதில் 10வது ஜாபுக்கு வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் எடுத்துக்குது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் தேர் ப்ராசஸிங் டைம். ஸோ இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் ப்ராசஸிங் டைமை வந்து அதை வந்து ஷெட்யூல் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு 4 காம்பனண்ட் வருது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது, செகண்ட் காம்பனண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 9 செகண்ட் ஆகுது, தேர்ட் காம்பனண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 12 செகண்ட் ஆகுது, ஃபோர்த்து காம்பனண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட் ஆகுது. அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அப்படின்னா இதை எப்படி சீக்வன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்த்து ஜாபுக்கு அப்புறம் செகண்ட் ஜாபு, செகண்ட் ஜாபுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஜாபுக்கு அப்புறம் வந்து தேர்ட் ஜாப். ஸோ இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம். ஓகேங்களா. இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் தேர் ப்ராசஸிங் டைம் அதில் வந்து நம்ம பண்ணுவாங்க. இதே வந்து எர்லியர் டியூ டேட் அப்படின்றது வந்து இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் தேர் டியூ டேட்ஸ். டியூ டேட்டை வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா earliest due date. நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ரேஷியோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ரேஷியோ அப்படின்றது வந்து இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் தேர் கிரிட்டிக்கல் ரேஷியோ. கிரிட்டிக்கல் ரேஷியோ அப்படின்றது வந்து டியூ டேட் பை ப்ராசஸிங் டைம். ஸோ எவ்வளோ டேட்டில் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதும் டிவைட் பை அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்றதும் நமக்கு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் டைம் ரிமைனிங், எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் டைம் ரிமைனிங். ஸ்டாக் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டியூ டேட் மைனஸ் ப்ராசஸிங் டைம் தான் வந்து ஸ்டாக் டைம் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் இன் ஆர்டர் ஆஃப் ஸ்டாக் டைம் ரிமைனிங் அதை வச்சு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்டாக் டைம் ரிமைனிங்னா டியூ டேட் மைனஸ் ப்ராசஸிங் டைம். இப்போ நம்ம வந்து இதை வந்து தியரியாக சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. நம்ம ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூலிங் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 5 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஜாப்ஸோட ப்ராசஸிங் டைம் அண்ட் டியூ டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் நம்பர் 1 அப்படின்றது வந்து 11 இஸ் அ ப்ராசஸிங் டைம் அண்ட் டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 61. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ப்ராசஸிங் டைமுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து டியூ டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதோட டைமை வந்து நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஓகேங்களா. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னா இது இப்படியே வந்து இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 11 வருதா. ஸோ 11 வருது. ஓகே. ஃபஸ்ட்டு ஜாப் வருது, அதோட ப்ராசஸிங் டைம் வந்து 11. ஓகேங்களா. 11 மினிட்ஸ். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 11 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜாப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 11 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதோட டியூ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 61. ஸோ 61 விட 11 வந்து சிறுசு தான். ஸோ அதில் வந்து 0 லேட்னஸ். ஓகேங்களா. இதே வந்து செகண்ட் ஜாப் வருது, 29 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 11 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ 29 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 40. ஓகேங்களா. 11 + 29 இட் இஸ் 40. ஓகேங்களா. ஸோ இதோட ப்ராசஸிங் டைம் வந்து 45 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ டியூ டேட் வந்து பார்த்திங்கன்னா 45. ஸோ இதை வந்து பார்க்கும்போது 40 விட 45 கம்மி தான். ஸோ அங்கேயும் வந்து லேட்னஸ் வந்து 0. ஓகேங்களா. தேர்ட் ஜாப் எடுக்கிறோம், 31 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேங்களா. கம்ப்ளீட்டிங் டைம் வந்து 71 மினிட்ஸு. இப்போ டியூ டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31. ஓகேங்களா. அதாவது 31 + 40 which is 71. 31 + 40 which is 71. ஆனால் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 71 நிமிஷம் ஆகுது. ஆனால் அதை வந்து 31 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் லேட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ். ஸோ லேட்னஸ் டார்டினஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ். இப்போ நான் வந்து ஃபோர்த்து ஜாப் எடுக்கிறேன். ஃபோர்த்து ஜாப் வந்து 1 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 1 + 71 which is equal to 72. ஸோ அதுக்கான கொடுத்துருக்கிற டியூ டேட்டை வந்து பார்த்திங்கன்னா 33. இப்போ 72ல் 33 போச்சு அப்படின்னா 39 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்னஸாக இருக்குது. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th ஜாப் எடுக்கிறோம். ஸோ 5th ஜாப் வந்து 2 நிமிஷத்தில் முடியுது. ஸோ இதோட கம்ப்ளீட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 + 72 தட் இஸ் 74. ஓகேங்களா? ஆனால் இது எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 32 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதோட லேட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 42. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த 5 ஜாபுக்கு வந்து மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து என்னது? ஸோ கம்ப்ளீட்டிங் ஃபஸ்ட்டு ஜாப்லேருந்து லாஸ்ட் ஜாப் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா விச் இஸ் 74. லாஸ்ட் ஜாபில் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது. டோட்டல் நம்பர் ஆஃப் லேட்னஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் டார்டினஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த லேட்னஸ் ஆன ஜாப் 3, 4, 5 மூணையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம்னா 121 வரும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டார்டினஸ் அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஃப்ளோ டைம். ஜாப் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஃப்ளோ டைம் ஆர் டோட்டல் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மேக் ஸ்பேன் டைம் அப்படின்றது வந்து 74. ஓகே, 74 + 72 + 71 + 40 + 11 இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 268 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நம்பர் ஆஃப் டார்டி ஜாப்ஸ் அப்படின்றது வந்து என்ன எவ்வளோ அப்படின்னா 3. ஓகேங்களா? 3 ஜாப் வந்து லேட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் டார்டி ஜாப்ஸ் வந்து 3. அப்போ வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டார்டினஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டார்டினஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் டார்டினஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து டோட்டல் ஃப்ளோ டைம் டிவைட் பை மேக் ஸ்பேன் டைம். டோட்டல் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து 268 டிவைடட் பை 74. ஸோ அது போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மீன் ஃப்ளோ டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டோட்டல் ஃப்ளோ டைம் ஆர் ஜாப் ஃப்ளோ டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஜாப் அது போட்டிங்க அப்படின்னா மீன் ஃப்ளோ டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படிம்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடி ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம், இடிடி, அதே மாதிரி வந்து கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் இதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து காட்டினேன் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்ஷன்ஸ் இன் சீக்வன்சிங் ப்ராப்ளம். அசம்ஷன்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா no machine can process more than one job at a time. எந்த ஒரு மிஷினுமே வந்து அட் அ டைமில் 2 ஜாப் வந்து பண்ணாது. ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் வந்து மிஷின் பண்ணாது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் அசம்ஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் ஜாப். ஓகேங்களா? ப்ராசஸிங் டைம் அப்படின்றது வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்றது வந்து செகண்ட் அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஜாப் ஒன்ஸ் ஸ்டார்டட் ஆன் ஒன் மெஷின் அண்ட் கண்டினியூ டில் கம்ப்ளீஷன் ஆன் இட். ஒரு ஜாப் வந்து ஒரு மிஷினில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த மிஷின்லேருந்து அந்த ஜாப் வந்து ரிமூவ் பண்ணப்படாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அசம்ஷன் வந்து டைம் இன்வால்வ்ட் இன் மூவிங் எ ஜாப் ஃப்ரம் ஒன் மெஷின் டு அனதர் மெஷின் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால். ஸோ ட்ராவல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மெஷின் இருக்குது, M1 இருக்குது, இங்கே வந்து செகண்ட் மெஷின் இருக்குது. ஸோ இங்கிருந்து ஜாப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த டைமை வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அசம்ஷன்ஸ் ஆஃப் சீக்வன்சிங் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சீக்வன்சிங் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என் ஜாப் இன் 2 மெஷின்ஸ் அப்படின்ற ஒரு சீக்வன்சிங். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன் அப்படின்றவர். ஸோ இதை வந்து அவரோட பேரை வச்சுக்கிட்டார், ஜான்சன்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வச்சுக்கிட்டாரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஜாப் இருக்குது. ஓகேங்களா? வி ஹேவ் 5 ஜாப்ஸ். அந்த 5 ஜாப்ஸோட ப்ராசஸிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷின் 1 அண்ட் மெஷின் 2ல் வந்து ப்ராசஸிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்ஸை வந்து சீக்வன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ இதை வந்து எப்படி சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராசஸில் எது வந்து கம்மியான டைமில் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் டைம் வந்து ஜாப் நம்பர் 1 வந்து மெஷினில் 1ல் வந்து 5, 2ல் வந்து 2. ஜாப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் நம்பர் 1ல் வந்து 1, 2ல் வந்து 6, 3 வந்து பார்த்தீங்கன்னா 9, 7, 4 வந்து 3, 8, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 and 4. இப்போ இந்த ஜான்சன் அல்காரிதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மெஷினிங் சீக்வன்ஸை வந்து பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது கம்மியான ப்ராசஸிங் டைம் வந்தது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ட்ரா பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெஷின்ஸில் வந்து மெஷின் 2 அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இது பண்ணணும். மெஷின் 1னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, மெஷின் 2னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். இது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 மெஷின் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் அப்படின்றது வந்து ஜாப் 2 இன் மெஷின் 1. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாப் 2வை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஷின் 1ல் இருக்கா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்பர் போட்டுக்கணும், ஆர்டர் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் 1 இன் மெஷின் 2. ஜாப் 1 இன் மெஷின் 2 அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து சீக்வன்ஸ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் 4 இன் மெஷின் 1. அப்போ ஜாப் 4 வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2க்கு பக்கத்தில் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் 5 இன் மெஷின் 2. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு எகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். இப்போ இந்த ஜான்சன் அல்காரிதம் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் வந்து 4th ஜாபு, அப்புறம் வந்து 3rd ஜாபு, அப்புறம் 5th ஜாபு, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஜாப். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான சீக்வன்சிங் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜான்சன் அல்காரிதம். மோஸ்ட்லி வந்து இந்த அல்காரிதம் இதை எப்படி வந்து சீக்வன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெடியூலிங்கில் வந்து கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இருக்குது. அதுக்குமே இயர்லியஸ்ட் டியூ டேட்டுக்குமே இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த புக் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஐஓஆரை பொறுத்த வரைக்கும் சர்மா புக் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். சர்மா இல்லைனா வந்து மூர்த்தி ரெஃபர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா காண்டி ஸ்வரூப் அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க ஐஇஓஆருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டு ஃபைண்ட் ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு செட் ஆப்டிமல் மீன் ஃப்ளோ டைம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் டு மேக் மினிமம் டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். அப்புறம் வந்து ஆப்டிமல் டோட்டல் காஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் டு செட் minimum mean number of jobs in the systems. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி ஜாப். ஸோ இந்த 5மே வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைமில் நம்ம வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட் டியூ டேட்டில் வந்து வி ஹாவ் டு மினிமைஸ் தி டார்டினஸ் ஆர் லேட்னஸ். இதுதான் வந்து கீ பாயிண்ட். நம்ம வந்து டார்டினஸை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏர்லியஸ்ட் டியூ டேட்டில் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூலிங்கில் எனக்கு தெரிஞ்ச என்னோடய நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் ஷெடியூலிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் புட் அண்ட் another video for your doubts. ஓகேங்களா? ஸோ until then, bye bye from Santosh. Thank you all. Thank you once again.